பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உள்ளே எழும்பி நில்லுங்கள், ஒருபோதும் அமர்ந்து விடாதீர்கள். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 20 ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடைய முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவமே விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் வைராக்கியம் கொண்டவர்களே, இங்கே பவுல் இந்த வசனத்தில் ஆகிலும் என்று ஆரம்பிக்கிறார். இந்த ஆகிலும் என்ற வார்த்தைக்கு அதற்கு முன்பாக நடந்த காரியங்கள் எல்லாம் குறிப்பிடுவது தான் இந்த ஆகிலும். என்ன ஆகிலும்? அவன் போகும் இடமெல்லாம் நீ எருசலேமுக்கு போகாதே, அங்கே உனக்கு கட்டுகள் உண்டு, பயங்கரமான காரியங்கள் உண்டு என்று நேரிடும் காரியங்களை தீர்க்க தரிசனமாக சொன்னார்கள். கட்டுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு என்று பரிசுத்த ஆவியானவர் தெரிவிக்கிற மாத்திரை நான் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இவையெல்லாம் எனக்கு தெரியும், சொல்லப்படுகிறது, பயமுறுத்தல் வருகிறது. ஆகிலும் இருந்தாலும் நான் பெற்ற காரியத்தை, பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுவேன், இத்தனைகள் இருந்தாலும் நான் செய்வேன் என்று வைராக்கியமாக சொல்லுகிறார். பவுல் அடிகளார் உள்ளத்தில் எப்பொழுதும் எழும்பியே நின்று கொண்டிருந்தார். அவரை யாரும் அமர்த்த முடியாது. அவர் அவ்வளவு வைராக்கியத்தின் பொருள் என்ன? உள்ளத்திலே வைராக்கியம், ஆவியிலே ஒரு வைராக்கியம். நான் செய்து முடிப்பேன், எழும்பினது தான், நின்றது தான். அவருடைய வரலாறு நாம் அறிந்ததே. அப்போஸ்தலர் 9 அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறார். அதற்கு முன்பாகவே அப்போஸ்தலர் 7 ஸ்தேவானின் கொலைக்கு இவரும் காரணமாக இருந்தவர். கிறிஸ்துவ மார்க்கத்தை அழிக்க எழுந்தவர், கிறிஸ்துவர்களை துன்பப்படுத்தினவர். கர்த்தர் இவரை மடை மாற்றினார். தூஷித்த இந்த சத்திய மார்க்கத்தை இப்போது தயங்காமல் பிரசங்கிக்கார். இதுதான் சத்தியம் என்று நிரூபித்து காட்டுகிறார். அப்போது பவுலின் ஊழியத்தில் எத்தனை பாடுகள் இருந்திருக்கும் என்று நாமே யூகிக்கலாம். தவறு என்றவன் இப்போது சரியானது என்று ஊர்கள் தோறும் பிரசங்கிக்கிறான். இது என்ன முரண்பாடு என்று நிந்தித்திருப்பார்கள் அல்லவா? எப்படி இவனை நம்பியிருப்பார்கள்? ஆகிலும் இயேசுவிடத்தில் பெற்ற இந்த ஊழியத்தை ஊன்ற கட்ட அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தான் ஒரு மடை மாற்றிக்கொண்டான், சத்தியத்திற்குள் திரும்பிக் கொண்டான், இயேசுவே கர்த்தர் என்று அறிந்து கொண்டான். இப்பொழுது அவன் முன்பு செய்ததெல்லாம் கை வைத்து அழிக்க முடியாது. ஆனாலும் இதிலே உண்மையாயிருந்து செய்வதற்கு அவன் எழுப்பி நின்றான். அவன் உடனே எல்லாவற்றையும் அவன் கையில் கொடுக்கவில்லை. அவனுடைய வரலாறை எடுத்து படித்து பாருங்கள். அவனுக்கு ஒரு பர்னபா இருந்தார். அவரை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்ணினார்கள். கர்த்தர் எல்லா உதவிகளும் செய்தார். இவற்றையெல்லாம் நான் ஒரு பொருட்டாக எண்ணேன் என்றார். என்னை அது ஒரு பொருட்டாக? நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, கட்டுகள் உண்டு. நான் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை, ஒரு பொருளாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. இறுதி வரை முடித்து என் ஓட்டத்தை சம்பூர்ண சமாதானமாக முடிக்க விரும்புகிறேன் என்றான். அந்த விருப்பம், அந்த வாஞ்சை நமக்குள் வேண்டும். இந்த குடும்பத்தை நான் நடத்துவேன், இந்த தொழிலை அற்புதமாக செய்வேன், இதில் லாபம் எடுப்பேன், இது லாபகரமாகத்தான் வரும், என் சுபாவத்தை நான் மாற்றுவேன், பிள்ளைகள் சுபாவங்கள் மாறும். இப்பொழுது எதெல்லாம் மாறவில்லையோ அவைகளெல்லாம் மாறும், அற்புதமாக மாறும், உயருவேன், முன்னேறுவேன் என்று நாம் வைராக்கியமாக உள்ளத்தில் நினைக்க வேண்டும். எதை வைத்து பிடிக்கிறோம்? கர்த்தர் உள்ளோடு இருக்கிறார். ஆகையால் எழும்பி நில்லுங்கள், உள்ளத்திலே எழும்பி நில்லுங்கள். பவுலைப் போல நாம் அந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, ஈடுபடாமல் இருந்தாலும் சரி, கர்த்தரிலிருந்து நாம் ஒரு சரீரத்தை பெற்றிருக்கிறோம், ஒரு ஆத்துமாவை பெற்றிருக்கிறோம், ஒரு வாழ்வை பெற்றிருக்கிறோம், குடும்பம், வேலை, ஒரு அந்தஸ்து, பிள்ளைகள், சபையில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறோம். இதற்கெல்லாம் நாம் உக்கிரான கணக்கு கொடுக்க வேண்டும். இவைகள் நாம் வளர வேண்டும், இவைகளில் நாம் செழிக்க வேண்டும். ஏதோ போனோம் வந்தோம் என்று இருக்கக்கூடாது. அதற்காக நாம் பிறக்கவில்லை. ஒரு முத்திரையை பதித்து வைத்து போக வேண்டும், ஒரு வரலாறை பதித்து விட்டு போக வேண்டும். செல்வத்தில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலும் பதிவு இருக்க வேண்டும். அப்படி ஒரு வாஞ்சை இருக்குமானால் உள்ளே நீங்கள் எழும்பி நின்று விட்டீர்கள் என்று அர்த்தம். அதுதான் மனிதன், தேவ மனிதன். இயேசு எப்படி ஒரு மிஷன், ஒரு விசனோடு பூமிக்கு வந்தாரோ, அதற்காக ஒரு சரீரத்தை பெற்று வந்தாரோ, அப்படியே தான் நாம் அழைக்கப்பட்டவர்கள். சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு மிஷன் உண்டு, ஒரு விசன் உண்டு. இயேசுவை போல, பவுலை போல, பேதுருவை போல. இயேசு பூமியிலே வாழ்ந்தபோது தேவ தயவு, தேவ கிருபை, ஆவியின் நிறைவை
பெற்றிருந்தது போலவே நாமும் பெற்றிருக்கோம். ஒரு குறைவும் இல்லைங்க. எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது முதலில் நீங்கள் அங்கீகரித்துக் கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும். இந்த பெற்ற அத்தனையும் சிறப்பு பெற்று மேன்மை பெற்று சாட்சியை காத்து கொண்டு பெற்றவரிடம் ஒப்படைத்துவிட்டு பவுலைப் போலவே, இயேசுவைப் போலவே, பேதுருவைப் போலவே, பரிசுத்தவான்களைப் போலவே நாமும் ஓட்டத்தை முடிக்க வேண்டும். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெந்ததை தின்னும் விதி வந்து செத்தோம் என்று இருக்கக்கூடாது. இயேசு வெற்றிகரமாகவே சகலத்தையும் கல்வாரியை செய்து முடித்துவிட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு பரமேறி பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து சும்மா இருக்கவில்லை. சதா காலமும் நமக்காக தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை காட்டி பரிந்து பேசும் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். 2000 வருடங்களாக அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வினாடி வரை அது நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது உங்களுக்காக எனக்காக ஒரு பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். பவுலாகட்டும் இயேசுவாகட்டும் பெற்ற ஊழியத்தை பொறுப்பை நிறைவேற்ற அவர்களின் பாதை சாதாரணமாக பூவின் மேல் நடப்பது போல் இருக்கவில்லை. யாருக்கும் அப்படி இருப்பதில்லை. அற்புதமான புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உண்டு பண்ணி வைத்துவிட்டு அதில் நடப்பதற்கு நமக்கு ஆலோசனை சொல்லவும் துணையாக நிற்கவுமே இப்போது நமக்குள் இருக்கிறார் ஆவியானவராக. நாம் அவர்கள் பட்ட பாடுகள் பட வேண்டிய அவசியமில்லை. ஆனாலும் பாடுகள் உபத்திரங்கள் உண்டு என்று தான் இயேசு சொல்கிறார். யோவான் 16:33. இதோடு நிறுத்தி இருந்தால் நமக்கு கொஞ்சம் பயம்தான். அதோடு அவர் நிறுத்தவில்லை. திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வாக்கியம் நிறைவேறுகிறது. அவர் ஜெயித்தால் நாமும் ஜெயிப்போம். இதன் பொருள் என்ன? உபத்திரங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு. ஆனால் நான் இருக்கிறேன் உங்களோடு. நான் உங்களை ஜெயம் எடுக்க வைப்பேன். ஜெயந்தான் நம்முடைய விசன் எல்லாம் என்பதாகும். தோல்வியே கிடையாதுங்க. தேவ மனுஷனுக்கு தோல்வியே கிடையாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு தோல்வியே கிடையாது. அந்த தோல்வி என்பது படிக்கல், அது மேல் ஏறி நிற்க வேண்டும். இதற்கு நாம் அவரோடு எப்போது இணைப்பில் இருக்க வேண்டும். பெற்ற பொறுப்புகள் நிறைவேற்றி முடித்தல், இதற்கு தேவ தயவு, இரக்கம், கிருபை, ஞானம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தாயின் கருவிலே நாம் கருவாக உருவாகி இருக்கும் போதே நம்மை கிருபையினால் சந்தித்த தேவன் கிருபை தாளந்துகளை திறமைகளை வைத்து விட்டார். ரட்சிக்கப்பட்ட போது எல்லாம் அந்த பேக்கேஜுக்குள் இருக்கிறது. இருந்தும் காலைதோறும் புதிய கிருபைகள் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலை எழும்ப வேண்டும். உள்ளே மனிதன் எழுப்பி நின்றால் மட்டும் போதாது, அதுக்கு மேச்சான செயல்கள் இருக்க வேண்டும். பெற்ற பொறுப்புகளை நிறைவேற்ற இந்த இடத்தில் தான் செய்தியும் வாழ்வும் சூடுபிடிக்கிறது. இதை நடத்த முடியாதபடி, நம்முடைய விசனை நடத்த முடியாதபடி பிசாசு சூழ்நிலைகளை உருவாக்கி அல்லது மனிதர்கள் மூலமாக பலவீனமான மன எண்ணங்களை, தடைகளை வழியில் போடுகிறான். இங்கே தடுமாறுகிறோம். செய்தியின் கருப்பொருள் உள்ளே மனதிலே எழும்பி எப்போதும் நில்லுங்கள். தடைகள் உண்டு, எதிர்பாருங்கள். வந்தால் ஜெயிப்போம், வராவிட்டால் ஓடுவோம். நான் இந்த தடைகளை நொறுக்கி முன்னேறுவேன். இயேசு என்னோடு இருக்கிறார். தேவ தயவு, பலன், கிருபை எனக்கு போதுமானது. நான் ஜெயிப்பேன், ஜெயித்து கொண்டே இருப்பேன், வெற்றியோடு ஓட்டத்தை முடிப்பேன் என்று இந்த பிரதிஜ்ஞை எழும்பி நிற்க வேண்டும். இந்த எண்ணம் எழும்பி நிற்க வேண்டும். அதுதான் உள்ளான மனிதன் எழும்பி நிற்க. இது வெளியில் தெரியாது. உள்ளே அனலாக இருக்க வேண்டும். ஒரு தேவ மனிதனும் அனலாக இருக்க வேண்டும். இது குளிர்ந்து அமர்ந்து விடக்கூடாது. இதுதான் ஆவியின் எழுச்சி என்பது. எழுப்பதில் என்பதுதான். மொத்தமாக சபையில் எழும்பாது. ஒரு தனி மனிதனிடம் இது எழும்ப வேண்டும். இதுதான் வாழ்வு, இதுதான் நல்ல போராட்டம். வெளியே பொறுமை, சாந்தம் காட்ட வேண்டும். உள்ளே அனலாயிருக்க வேண்டும். அவரோடு பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்யலாம். 2 தீமோத்தேயு 2:10-14 வரை உள்ள வசனங்களை தயவு செய்து வாசியுங்கள். உள்ளே நீங்கள் வைராக்கியமாக எழும்பி நிற்கிறதையும் வெளியே சாந்தமாக இருப்பதையும் கர்த்தர் கவனிக்கிறார். யாரோடும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். வேஸ்ட் ஆஃப் டைம். உலகத்தோடு ஒத்து போய் சத்தியத்தென்று வழி விலகுவதோ, சத்தியத்தை தினந்தோறும் தேடாமல் விட்டு விடுவதோ வேண்டாம். நாம் அனலாக இருக்கிறோம் என்றால், எழும்பி நிற்கிறோம் என்றால் அதற்கு மேட்சாக எல்லா செயல்கள் இருக்க வேண்டும் என்பதை மறுபடியும் சொல்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். முடிவு பரியந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அதாவது எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பான் என்பதாகும். மார்க் 13:13. இறுதியில் இயேசு வெற்றி சிறந்தார். அதுபோலவே நீங்களும் நானும் வெற்றி அடைவோம். நம்மளை பார்ப்பவர் சொல்வார்கள், இவர்கள் வெற்றி அடைவார்கள், இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான் என்று சொல்ல வேண்டும். சாட்சி வேண்டும் நம்மளுக்கு.
தினமும் மாமிசத்தை ஜெயியுங்கள். மனம் சொல்வதை கேளாமல் ஆவியான சொல்வது உணர்த்துவதற்கு கீழ்ப்படியுங்கள். இதெல்லாம் நாம் செய்ய வேண்டியது. மனம் சரீரத்தை உங்களது கட்டுப்பாட்டில் வையுங்கள். தேவனை தேடுவதில் குறியாயிருங்கள். இதுதான் நீங்கள் நானும் செய்ய வேண்டியது. படகை நடத்துபவர் இயேசு. டிரைவர் சீட்டில் அவரை அமர்த்துங்கள். உங்கள் முன்னால் இருக்கும் தடைகளே, நிந்தைகளே, அவமானமே, புறக்கணிப்பே உங்களது வெற்றிக்கு அறிகுறி. அதுவே அடையாளம். அதுவே அடையாளங்க. நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இத்தனை நிந்தைகள், அவமானங்கள் வந்து அவர்கள் படுத்து விடுவார்கள் என்று மற்றவர்கள் எதிர்பார்ப்பார்கள். நீங்கள் படுக்கக்கூடாது. இங்கே எழும்பி நிற்க வேண்டும். அதுதான் உங்கள் ஊக்கசக்தி. தினமும் நான் சாகிறேன் என்றால் பவுல் எதற்கு? மாமிசத்திற்கு. ரோஷம், கோபம், வாதம், பொறாமை, இதையெல்லாம் நம்மகிட்ட போக வேண்டும். அதற்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. அதுக்கு தீனி போடக்கூடாது. நாம் சாக வேண்டும். செத்தால் பிழைப்போம். இதைத்தான் பவுல் சொன்னான். மாமிசத்திற்கு செத்தால் மட்டுமே நாம் பிழைக்க முடியும். ஒரு ரெனால்ட் ரோகன் என்று நினைக்கிறேன், எனக்கு சரியாக பெயர் ஞாபகம் இல்லை. ஃபுட்பால் பிளேயர், பெரிய ஃபேமஸான பிளேயர் அந்த காலத்தில். அவர் சிறு வயதாக இருக்கும் பொழுது, அந்த காலத்தில் அவருக்கு மீறி விளையாடி பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒருவரும் ஆட்டோகிராஃப் வாங்குவதற்காக லைனை நின்றிருக்கிறார். ஏராளமான மக்கள். அந்த பிளேயர் எல்லாருக்கும் பெரிய பெரிய ஆட்களை பார்த்து போட்டுக்கொண்டே இருந்தார். இந்த பையனும் எவ்வளவோ முயன்று தள்ளி விட்டாரோ, அவரும் தள்ளிவிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவன் காலை சுரண்டி கொண்டே இருந்தான். என்னப்பா என்று கேட்டார். எனக்கு ஆட்டோகிராஃப் தேவையில்லை, நன்றாக வைத்து கொள்ளுங்கள், ஒரு நாள் உங்களை காட்டில் நான் ஃபேமஸாக வருவேன் என்று அந்த சிறு பையன் சொல்லிவிட்டு ஓடிவிட்டான். அவன் அன்று எழும்பி நின்றான். மனதிற்குள்ளே எழும்பி நின்றான். பயிற்சி எடுத்தான், முயற்சி எடுத்தான். அவங்க வீட்டில் அவங்க அம்மாவிடம் போய் சொன்னான். அவங்க அம்மாவிடம் மட்டும்தான் சொன்னான், இப்படி நான் எழும்பி நிற்கிறேன், இதை அடையாமல் விடமாட்டேன் என்று. ஒரு நாள் வெற்றி பெற்றான். அப்படி இருக்க வேண்டுமா? எல்லா காரியத்திலும் நான் பொறுமையாக இருப்பேன், சாந்தமாக இருப்பேன், அவசரப்பட்டு பேச மாட்டேன், எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செய்ய மாட்டேன். இதையெல்லாம் நீ உறுதியாக எழும்பி நிற்க வேண்டுமானால் இதை இருக்க வேண்டும். சும்மா எழும்பி நிற்க முடியாது. சும்மா வெறும் ஆசைப்பட முடியாது. துன்மார்க்கனை ஆசை கொல்லும் என்றும் இருக்கிறது. ஏன்னா அவன் செயல்பட மாட்டான். நாம் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. தினமும் வெற்றி பெற முடியும். வாழ்வில் அமோக விளைச்சல், வெற்றியை காண்பீர்கள். அப்போது அமைதியாக நின்று இது கர்த்தரால் ஆயிற்று என்று மகிமையை அவருக்கு செலுத்திவிட்டு ஆனந்தமாயிருங்கள். வெற்றி அடைவீர்கள். உள்ளான மனதில் அமர்ந்து விடாதீர்கள். வெளியில் அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், காத்திருங்கள். உள்ளான எழும்பி நிற்பவனுக்கு உதவியாக இருங்கள். உங்களை அசைக்க முடியாது. உங்கள் வெற்றியை ஒருவரும் கீழே இழுத்துவிட முடியாது. நீங்கள் உயர்வீர்கள். மேலும் 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 உயர்வீர்கள். இதற்கு மேலே உயர்வே இல்லை என்பதற்கு உயர்வீர்கள். ப்ரூஃப் உண்டு, வேதத்தில் ப்ரூஃப் உண்டு. எடுத்து வாசியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம் வாருங்கள். தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கிறீர். உமது கோலும் தடியும் எங்களை தேற்றும். கோணலை செவ்வையாக்கி மலைகளை வழிகளாக்கி எப்போது எங்களுக்கு ஆதரவும் கிருபையும் கொடுத்து எங்களை வெற்றியாளர்களாக, சாதனையாளர்களாக, நிறைவாக, ஒன்றிலும் குறைவில்லாமல் வரப்போகிற சந்ததிக்கு சாட்சிகளை வைத்து ஓட்டத்தை முடிக்க நீரே எங்களுக்கு சர்வமாயிருப்பதற்கு ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. முற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களால் மகிமையை படுவீர், ஆனந்தப்படுவீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.